நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுது பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். கருணக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரம்லாம் உரைக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் அது வந்து உரைக்கிட்டு மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிட்டோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து உப்புக்கு இதாக பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா ஒன்றா போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்லே ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்லே வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 minutes இருந்தால் ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வாழைக்காய் கருணக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.